எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. ரிஷபராசிக்காரர்கள், இவங்க மனசில் இருக்கிற சில ரகசியங்களை இப்போ நம்ம எடுத்து சொல்ல போகிறோம். இந்த ரகசியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரகசியங்களை இன்னும் பலப்படுத்துனீங்கன்னா இன்னும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். எதிர்பார்க்குற நல்ல ரிசல்ட்டு, நமக்கு தடைகள் எல்லாம் விலகி நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். பகவான் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த உலகம் நம்ம எல்லாரும் இயங்குவதற்கு, நம்மளை உயர்த்துவதற்கு இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் தான் நமக்கு நிறைய நேரத்தில் புரிய மாட்டேங்குது. இதை புரிந்து கொள்வதற்கு நம் நிறைய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எதையும் ஒரு ஈஸியாக ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு விளையாட்டாக எடுத்துக்காமல் எல்லாத்தையுமே ரொம்ப யதார்த்தமாக அது செஞ்சு பார்ப்போமே அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் இருக்கணும். 5 விஷயங்கள், என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பேசுவோம். முதல் விஷயம், பணத்தை விட மரியாதை தான் முக்கியம் அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். சார், பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், அது எனக்கு பிரச்சனை இல்லை சார், எனக்கு மரியாதை வேணும், ரெஸ்பான்ஸ் வேணும், எனக்கு பதவி வேணும், நான் ஒரு விஷயத்தை விடக்கூடாது சார், எனக்கு நான் நினச்ச ஒரு விஷயம் நடக்கலைன்னா எனக்கு அவ்வளோதான், தூக்கமே வராது சார், அதுக்கு நான் என்ன வேணாலும் நான் டைம் எடுக்கிறேன், ரிஸ்க் எடுக்கிறேன், நான் விடிய காலையில் 3 மணி வரைக்கும் கூட ஒர்க் பண்ணுறேன், ஒருத்தவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன்னா அதை காப்பாற்றுறதுக்கு நேரங்காலம் பார்க்காம ஒர்க் பண்ணுறேன், ஆனால் பட் எனக்கு மரியாதை கிடைக்கணும், ஒருத்தன் என்னை பேசிடக்கூடாது, அதுவும் ஒருத்தன் கை காட்டி பேசிட்டான்னா எனக்கு ஷிவர் ஆகிடுவேன் சார், எனக்கு அதாவது சொல்லுவாங்கள்ல, வாய் காதெல்லாம் துடிக்கும், கால் நடுக்கிறது வேறு, கால் துடிக்கிறது வேறு, கையெல்லாம் துடிக்கும், எனக்கு எதுவும் அது எப்படி ப்ரெஷர் ஆகுறாங்கன்னே தெரியாது, டெம்பர் ஆகிடுவாங்க. இதான் ரிஷபராசிக்காரவங்க. அதனால் மரியாதை, இந்த மரியாதையை எல்லா இடத்துலையும் எதிர்பாருங்க. இது உங்களை கண்டிப்பாக ஒரு லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போகும், நம்புங்க. அடுத்தது ஒப்பீடு. இந்த ஒப்பீடுங்கிறது தான் பல துன்பங்களின் காரணமாக இருக்கிறது. ஒரு விஷயத்தை ஒருத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அது துன்பத்தை கொண்டு வந்துடும். ஆனால் அந்த ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவங்க அதில் ஏன் நமக்கு இந்த டவுன் ஏற்பட்டது, நம்ம இதில் எப்படியாவது வளர்ச்சி அடையணுங்கிற எண்ணம் இவர்களுக்கு மேலோங்கும். அதனால் நீங்கள் ஏதாவது ஒருத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறது தப்பு இல்லை, அது நீங்கள் பார்க்கணும். உங்களை இன்னொருத்தவங்க ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு வச்சுக்காதீங்க, உங்களுக்கு யாராவது ஆலோசனைகள் சொல்கிற அளவுக்கு வச்சுக்காதீங்க, அது உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா இந்த உலகத்தில் ரொம்ப எளிமையாக கிடைக்கிறது ஆலோசனை தான், எல்லாரும் சொல்லுவா. அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளை துன்புறுத்துவதற்காகவே சில பேர் ஆலோசனை சொல்லுவான், சில பேர் நம்மளை டவுன் பண்ணுறதுக்காகவே. அதனால் ஒப்பீடு அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை ஒப்பிட்டு பார்த்து அதில் நம்ம ஏன் இது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மாறுவதற்கு காரணமாக இருக்கணுமே தவிர, அதை ஒப்பிட்டு பார்த்துட்டு இப்படி நடந்து போயிட்டே அப்படின்னு அது வருத்தமாக கொண்டு போகக்கூடாது. இதை ஞாபகம் வச்சுங்க. 3வது, மனிதன் தனிமையை விட புறக்கணிப்பை அதிகமாக நம்ம பயப்படுற ஒரு நபர் இந்த ரிஷபராசிக்காரர்கள். இந்த ரிஷபராசிக்காரவங்க தனிமையில் கூட இருந்துருவீங்க, உங்களை யாராவது புறக்கணிச்சிட்டா உங்களால் ஒத்துக்க முடியாது, உங்களால் அதை ஏற்றுக்க முடியாது. சார், நான் இந்த இடத்துல நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினச்சேன், எப்படி அவங்க என்னை புறக்கணிச்சாங்க, என்னால் சுத்தமாக டாலரேட் பண்ண முடியல சார், நான் ஏதாவது அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். இந்த சிவாஜி படத்தில் அந்த ஒரு வில்லன் சொல்லுவான், சிவாஜி நான் உனக்கு ஏதாவது திருப்பி கொடுக்கணும் அப்படின்மா. அதே தான் ரிஷபராசிக்காரவங்க. அவங்க தனிமையாக கூட இருந்துருவாங்க, தனிமை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதை தாண்டியது தான் புறக்கணிப்பு. அதனால் அந்த புறக்கணிப்பு வரும்பொழுது ரிஷபமாகவே இருக்க முடியாது. அந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் முடிவு தப்பு கிடையாது, அதற்கான ஒரு
தீர்வுக்காக நீங்கள் அடுத்த தேடலை நோக்குவீங்க பாருங்கள், அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும். நம்பிக்கை உடைஞ்சதுன்னா மீண்டும் கட்டுவது ரொம்ப கடினம். 4வது விஷயம், இது ரொம்ப முக்கியம். நம்பிக்கை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் உடஞ்சிடக்கூடாது. எது வேணாலும் உடையட்டும் ரிஷபராசிக்காரவங்களே, பணம் உடையட்டும், பேங்க் பேலன்ஸ் மாறட்டும், உங்கள்கிட்ட இருக்கிறவங்க விலகட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனால் உங்கள் நம்பிக்கையை உடஞ்சிடக்கூடாது. நான் இந்த காலத்தில், இந்த நேரத்தில், இந்த இடத்துக்கு நான் வருவேன், இந்த பதவிக்கு வருவேன், இந்த பணத்தை சம்பாதிப்பேன், இந்த புகழ் கிடைக்கும், இந்த விஷயத்தில் நான் ஒரு முன்னாளாக இருந்து முயற்சி பண்ணி வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையை விட்டுடாதீங்க என் பிள்ளைகளா. இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஆணித்தரமான வார்த்தை. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சின்ன அன்பு. இந்த உலகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி இந்த உலகம் எதிர்பார்க்கறது பணம் இருந்தால் ஒரு பாசம் வைக்கிறாங்க. பணம்தான் பிரதானம். ஒரு சொந்தக்காரவங்க வீட்டுக்கு நான் இடையில போய் பார்க்குறேன். ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு நிகழ்ச்சிக்கு போகிறோம். அங்கே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது, பதவி இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது. நம்மளை மாதிரி சாதாரண மனுஷாலாம் போனோம்னா அவெல்லாம் மதிக்கவே மாட்டேங்கிறான். ரொம்ப வருத்தம். என்ன இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம்? இது எத்தனை நாள் நம்மளோட இருக்க போகுது? இந்த பதவியை வச்சு என்ன பண்ண போகிறோம்? இது எத்தனை நாள் நம்மளோட இருக்க போகுது? அழகு வச்சு என்ன பண்ண போகிறோம்? இது எத்தனை நாள் நம்மளோட இருக்க போகுது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பணம், பதவி, அழகு. நல்ல மனுஷன் கிடைப்பானா? நல்ல மனுஷன்னா யார்? வாழ்த்துவதற்கு தகுதியானவன் தான் நல்ல மனுஷன். நல்லா இரு தம்பி, நல்லா இருக்கணும் அப்படி சொல்கிறவன் தான் நல்ல மனுஷன். அப்படி ஒரு குணம் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம எல்லாரையும் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறோம். இன்னைய வரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்குங்கிற வார்த்தையை தான் நான் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணியிருக்கிறேன். நான் எல்லாருக்கும் ஒரு விபூதி கொடுத்தா கூட, ஒரு சந்தனம் கொடுத்தா கூட, ஒருத்தவங்கள்ட்ட பேசினா கூட நல்லதே நடக்கும். இந்த வார்த்தையை தான் நம்ம பதிவு பண்ணோம். அப்போ ஆனால் பணம் இருக்கிறதுனால சில பேரை இந்த உலகம் மரியாதை கொடுக்குது. நம்ம நல்லதே நடக்கும்னு சொல்கிறதுனால நமக்கு மரியாதை குறைவு தான். இந்த இடம் நமக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. இதே தான் இப்போ நான் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, சில பேர் அன்பாக இருப்பாங்க, ரொம்ப ஏழையாக இருப்பாங்க, பணமே இருக்காது, கிழிந்த ஆடை கூட கட்டியிருப்பாங்க. ஆனால் உண்மையாக அங்கேருந்து என்னைய இந்த தாவாங்கட்டையை தடவி, தம்பி நல்லா இருக்கியாடி செல்லம் அப்படின்னா, அதுதாங்க அன்பு. அவங்க தான் எனக்கு வேணும், அவங்க தான் எனக்கு வேணும். ஏன் இந்த இடத்துல நான் ரிஷபராசிக்கு இந்த உதாரணத்தை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு சிறு அன்பு நமக்கு பெரிய மாற்றத்தை உருவாக்கும், ஏமாற்றங்களை விளக்கும். ஆனால் அந்த போலியாக இருக்கிறாங்க பாருங்க, பணம், பதவி, அழகை வைத்து நம்மள்ட்ட அன்பு செலுத்துகிறான் பாருங்க, அவனை நீங்கள் ரொம்ப நம்ப வேண்டாம். இதில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு. சின்ன அன்பு, நான் உதாரணம் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள், அதான் உண்மை. இந்த சின்ன அன்பு காட்டுபவர்கள், நீங்களும் இந்த சின்ன அன்பை ஏற்றுக்குங்க. அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ரிஷபராசிக்காரர்களே. உங்கள் கண்ணில் தூசி பட்டால் கூட உங்களை காப்பாற்றுறதுக்கு சில உறவுகள் உங்களோடு இருக்கும். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நான் அடுத்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உறவுகளே, இது வரைக்கும் நீங்கள் உங்கள் ராசியில் உங்கள் செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கான சில ரகசியங்களை நான் பேசியிருக்கிறேன், சில எண்ணங்களை உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறோம். நீங்கள் இதெல்லாம் விழிப்புணர்வோடு இதை அதிகப்படுத்தி, இதை எதையெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், தெரியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வாழணும். ஏன்னா இந்த வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கையை மாற்றணும். இதுக்கு பிறகும் நாட்கள் நமக்கு ரொம்ப குறைவு. எல்லா வாழ்க்கையிலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு லெஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணணும், ஒரு டைம் ஒரு டேட்டு கிழிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் நம்ம என்ன தான் நம்ம பண்ணுறது, நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றணும். அதற்கான முதல் முயற்சியை இப்போ நம்ம எடுக்கிறோம். என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். இந்த பிரபஞ்ச வாயிலாக அர்த்தமுள்ள வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பமாகிறது. முதல்ல நாம் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலகம் இருக்குன்னு நம்பாதீங்க. நாம தான் அதை மாற்றணும். நம்ம உறவுகளையும் நம்ம உலகத்தையும் நம்மக்கிட்ட இருக்கிறவங்களையும் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம தான் மாற்றணும். அந்த முயற்சியை நம்ம நினைச்சோம்னா அந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி பண்ணும். சில காயங்களை இந்த மனுஷா கொடுக்க தான் செய்வா. காயங்களை கொடுக்கறது தான் மனுஷனுடைய தன்மை. ஏதாவது உளறி கொட்டுவான், பேசி நம்மளை மனசை காயப்படுத்துவான். இந்த உலகத்தில் நம்மளை பயமுறுத்துறதுக்கும் காயப்படுத்துறதுக்கும் பஞ்சமே கிடையாது. எல்லாரும் இந்த வேலைகளில் ரொம்ப திட்டமிட்டு செய்வாங்க. நம்ம குடும்ப உறுப்பினர்கள் செய்வாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க செய்வாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு அலாதி பிரியம், அவங்களையெல்லாம் மாற்ற முடியாது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் 1000 உண்மைகள் இருக்குது, பல ரகசியங்கள் புதைஞ்சிருக்கு. இந்த உலகத்தில் மனிதனுடைய மனதை அறிய யாரும் விரும்பலை. இன்னொருத்தவனோட மனசை விரும்பலை யாரும். அதை அறிஞ்சிக்க விரும்பலை. நீ என்னப்பா பண்ணுற, உனக்கு என்னப்பா பிடிக்கும், அதை கேட்க அவங்க விரும்பலை. நாமளாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். காயங்களை தான் இந்த உலகம் உண்டு பண்ணுது, இந்த உயிர்கள் உண்டு பண்ணுது. இந்த காயங்களுக்கு மருந்தும் இல்லை. இதையே நினச்சி நம்ம வருத்தப்பட்டு வீணாக போகிறத விட நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசைகளை, கனவுகளை, ரகசியங்களை நாம் பாதுகாத்து அதுபடி நம்ம வாழ ஆரம்பித்தோம்னா நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். நாம் தேடுற அன்பு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் எல்லா மனுஷனுக்கும் பொதுவாக ஒரு ரகசியம் இருக்குது. என்ன தெரியுமா? நாம் தேடுற அன்பு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு இந்த பிரபஞ்சத்தை நாம் எதிர்கொள்வோம். இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக நல்லதை கொடுக்கும். நான் உங்களோடு கண்டிப்பாக பயணிப்பேன். என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த சேனல் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நான் என்றைக்கும் உங்களுக்கு நிழலாக இருப்பேன். நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நல்லது. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.